தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மணி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் காசு யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய வியூவர்ஸ்லேருந்து எனக்கு கமெண்ட் வந்துகிட்ருக்கு. பிபிஎஃப் அப்படிங்கிற பேரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை பற்றி லேட்டஸ்ட்டாக அப்டேட்டோட ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ஸ்கீமோட ஃபியூச்சர்ஸ் என்ன, லோன் ஃபெசிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் டேக்ஸ் பெனிஃபிட், இன்ட்ரெஸ்ட் ரேட், கரண்ட்டாக பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க, ப்ளஸ் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி நான் போடுற யூஸ்ஃபுல் வீடியோலாம் எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் யார் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்திய குடியுரிமை பெற்றவர், அதாவது ரெசிடென்ட் இந்தியன் இந்த அக்கௌண்ட்டை சிங்கிளாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் ஓப்பன் பண்ண முடியாது. 18 வயசுக்கு உட்பட்ட மைனர்ஸ்க்கு பேரண்ட் அப்படின்னா கார்டியன் தங்களுடைய பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா கேஷ் மோட் ஆர் செக் மோட், ஏதாவது ஒரு மோடில் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆர் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு பேரில் ஒரே ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். எய்தர் இன் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது ஒரு இடத்துல ஒரு பேரில் ஒரே ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். மல்டிபிள் அக்கௌண்ட் ஒரு பேரில் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவை அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோட்டோ, இது மூணுத்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்லையோ அப்படி இல்லைனா பேங்க்லேயோ போயிட்டு நீங்கள் உங்கள் பேரில் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் ஸ்கீமில் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் மினிமம் 500 ருபீஸ் டெபாசிட் பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் இயர்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜனவரி டு டிசம்பர் தான் ஒரு ஃபினான்ஷியல் இயரா அப்படின்னு கேட்குறாங்க. அது கேலண்டர் இயர். ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா ஏப்ரல் 1 to 31 மார்ச் தான் ஒரு ஃபினான்ஷியல் இயர். ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் மினிமம் 500 ருபீஸ் இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 1.5 லேக் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் பெர் ஃபினான்ஷியல் இயருக்கு. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. என்னோடய பேரில் நான் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட பசங்க பேரில் நான் கார்டியனாக 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 அக்கௌண்ட்டுக்கும் சேர்த்துதே 1.5 லேக்கா, இல்லைனா தனித்தனியாக நான் வருஷத்துக்கு 1.5 லேக் வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபாதர் தன்னுடைய பேரில் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அவர் தன்னுடைய மகன், மகள் 2 பேர் பேர்லேயும் கார்டியனாக 2 பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த 3 அக்கௌண்ட்டுக்கு சேர்த்தே தான் நீங்கள் வருஷத்துக்கு மேக்ஸிமம் லிமிட் 1.5 லேக் வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட்டுக்கும் கிடையாது. இந்த 3 அக்கௌண்ட்டுக்கும் சேர்த்து தான் இந்த 1.5 லேக் அப்படிங்கிற மேக்ஸிமம் லிமிட் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்ம இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் ஸ்கீமோட ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஸ்கீமில் உங்களோட நாமினியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எதர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் நாமினியை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மெச்சூரிட்டிக்கு முன்னாடி இடையில போய் எப்போ வேணாலும் உங்களோட நாமினியை இந்த ஸ்கீமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் டு பேங்க், பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸ், எங்கே வேணாலும் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் எப்படி டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா எதர் லம்சமாகவும் டெபாசிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் டெபாசிட் பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரே முறையாக லம்சமாகவும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டாக வேணாலும் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மாதம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 6 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை, இப்படி எத்தனை முறை வேணாலும் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வருஷத்துக்கு அந்த 1.5 லேக் அப்படிங்கிற மேக்ஸிமம் லிமிட் தாண்டக்கூடாது. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வருஷத்துக்கு 12 முறை தான் இதில் டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த லிமிட்டை எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வருஷத்துக்கு எத்தனை முறை வேணாலும் இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 1.5 லேக் அப்படிங்கிற மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டக்கூடாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோட ரூல்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 15 இயர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியாது. லோன் ஃபெசிலிட்டி, இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி 3rd ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 6th ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். எவ்வளோ லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னா 25% ஆஃப் யுவர் பேலன்ஸ் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம்.
பார்ஷியல் விட்ராவல். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 7th ஃபினான்ஷியல் இயர் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து பார்ஷியல் விட்ராவல் பண்ணிக்கலாம். எவ்வளோ வந்து பார்ஷியல் விட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா வந்து 50% ஆஃப் யுவர் பேலன்ஸ் வந்து நீங்கள் பார்ஷியலாக விட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரே ஒரு பார்ஷியல் விட்ராவல் தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நீங்கள் வந்து 7th ஃபினான்ஷியல் இயரில் வந்து நீங்கள் வந்து பார்ஷியலாக 50% ஆஃப் யுவர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த பார்ஷியல் விட்ராவலுக்கு. இந்த பிபிஎஃப் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து இவ்வளோ தான் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்தினா நமக்கு அதிகமான மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சா நமக்கு வந்து குறைவான மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் டெபாசிட் பண்ணுற மந்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வந்து எப்போ டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா வந்து எவ்ரி மந்த் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பிபிஎஃப் அமௌண்ட்டோட டெபாசிட்டை நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் அந்த மந்த்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து 20,000 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 6ஆம் தேதி வந்து இன்னும் கூடுதலாக வந்து 2,000 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்கள் பேலன்ஸ் வந்து 22,000 காட்டும். ஆனால் வந்து அந்த மந்தில் வந்து அந்த 20,000 மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த நீங்கள் கட்டின 2,000 வந்து அந்த மந்த்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. நெக்ஸ்ட் மந்தில் தான் வந்து அந்த 22,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதனால் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் அந்த மந்த்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு ஃபினான்ஷியல் இயரில் வந்து மினிமம் டெபாசிட் ஆன அந்த 500 ரூபாய் நீங்கள் கட்டலைன்னா இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடும். திருப்பி வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு 1 இயருக்கு வந்து 50 ரூபா வந்து பெனால்ட்டி பே பண்ணணும். நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் கட்டலையோ அத்தனை வருஷத்துக்கு வந்து நீங்கள் 50 ரூபா பெனால்ட்டி பே பண்ணணும். ப்ளஸ் வந்து மினிமம் டெபாசிட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு வருஷம் வந்து நீங்கள் பணம் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா திருப்பி அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பெனால்ட்டி 50 ரூபா ப்ளஸ் வந்து இந்த மினிமம் டெபாசிட் 500 ரூபா, மொத்தம் வந்து 550 ரூபா கட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து திருப்பி வந்து ரீஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி பார்ப்போம். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து கரண்ட்டாக வந்து இப்போ வந்து 7.1% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. எவ்ரி குவார்ட்டர் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து 7.1% இன்ட்ரெஸ்ட். இந்த 7.1% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்ட் தான். இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்போ வந்து உங்களோட பாஸ்புக்கில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அது எப்போ அப்படின்னா வந்து எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 31 மார்ச் அன்றைக்கி அந்த வருஷத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்களோட பாஸ்புக்கில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கீம் வந்து 15 இயர்ஸ் மெச்சூரிட்டி கொண்ட ஒரு ஸ்கீமு. 15 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து உங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து நீங்கள் 15 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அது வந்து அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். எந்த விதமான டெபாசிட்டும் பண்ணாமல் அது அப்படியே வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் உங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். 16 வருஷத்துலேருந்து 17, 18, 19 எப்போ வேணாலும் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். 3வது ஆப்ஷன் வந்து ஃபர்தராக வந்து 5 இயர்ஸ் பிளாக்ல நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 15 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு 20 இயர்ஸ், 25 இயர்ஸ், 30 இயர்ஸ் இப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த 5 வருஷத்துக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து 5 இயர்ஸ் பிளாக்ல நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்டை யோசிச்சு அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோசர். இந்த அக்கௌண்ட்டை வந்து ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து சர்டன் கேசஸில் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ண வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அது என்னென்ன கேசஸ் அப்படின்னா வந்து மருத்துவ செலவு, ஒரு எமர்ஜென்சியாக வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வந்து நமக்கு பணம் தேவைப்படும் போது அந்த நேரத்தில் வந்து கருணையின் அடிப்படையில் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ண வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. பாயிண்ட் நம்பர் 2 வந்து ஹையர் எஜுகேஷன். நம்மளோட குழந்தைங்க அப்படி இல்லைனா வந்து அக்கௌண்ட் ஹோல்டரோட ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து நமக்கு வந்து எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படும் போது அந்த இடத்துல வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ண வந்து கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இந்தியா விட்டு வந்து வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆக போகிறாங்கன்னா அவங்களோட ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்ஆர்ஐயாக மாறப்போகுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோட ஒரு முக்கியமான செக்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வந்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீம் வந்து அண்டர் செக்ஷன் 80 படி உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் வந்து ஒரு EEE பெனிஃபிட் உள்ள ஒரு ஸ்கீம். எக்ஸம்ட். அது என்ன அப்படின்னா வந்து இதில் நமக்கு டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை. வருஷம் நம்ம கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்து நம்ம எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் 15 இயர்ஸ் கழிச்சு நம்ம கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் நம்ம எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை. அதான் இந்த ஸ்கீம் வந்து EEE பெனிஃபிட் உள்ள ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து ஃபியூச்சர்லேயும் வந்து நமக்கு இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், இதே மெச்சூரிட்டி அமௌண்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஷூராக சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து நான் லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டான 7.1% நான் ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கீமில் வந்து ஒருத்தர் வந்து மாதம் வந்து 1000 ரூபா டெபாசிட் பண்ணிட்டு வந்தாருன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் படி
15 இயர்ஸில் வந்து அவர் மொத்தம் வந்து 1,80,000 டெபாசிட் பண்ணியிருப்பார். அவர் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 3,15,568 வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இந்த ஸ்கீமில் வந்து ஒருத்தர் வந்து மாதம் வந்து 5,000 டெபாசிட் பண்ணிட்டு வந்தார்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் படி 15 இயர்ஸில் அவர் வந்து மொத்தம் வந்து 9 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருப்பார். அவர் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 15,77,840 வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இந்த ஸ்கீமில் வந்து ஒருத்தர் வந்து மாதம் வந்து 10,000 டெபாசிட் பண்ணிட்டு வந்தார்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் படி 15 இயர்ஸில் வந்து அவர் வந்து மொத்தம் வந்து 18 லட்ச ரூபா கட்டியிருப்பார். அவர் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 31,55,680 வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இந்த ஸ்கீமில் வந்து ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் டெபாசிட் ஆன ஒரு 12,500 ருபீஸ் மாதம் கட்டிகிட்டே வந்தார்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் படி 15 இயர்ஸில் வந்து அவர் வந்து மொத்தம் வந்து 22,50,000 கட்டியிருப்பார். அவர் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 39,44,600 வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மாதம் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட ஆகாது, ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ போகிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.